கண்ணா, அது தொட்டேன்னா உன்னோட சக்தி எல்லாம் பறி போயிடும். அந்த அம்ப தயவு செஞ்சு தொற்றாத கண்ணா. கிருஷ்ணா, நீ என்னுடைய உடலை மட்டும்தான் அழிச்ச. ஆனா என்னோட மிச்ச பாதி உயிர் இந்த அம்புல தான் இருக்கு. ஸ்ரீஹரிக்கும் எனக்கும் நடுவுல இப்ப யாரும் வர முடியாது. அப்படி யாராவது வர பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நான் மரணத்தை தான் கொடுப்பேன். கண்ணா, நீயும் அவளை கொல்லல, என்னையும் அவளை கொல்ல விடல. எதுக்காக இப்படி பண்ண கண்ணா? அது ஏன்னா அண்ணா, நாம அந்த ரிஷிகா நாகினியே கொல்லக்கூடாது. ஆனா அது ஏன் கண்ணா? அந்த துஷ்ட நாகினியோட துஷ்ட செயல்களுக்கு நாம முடிவு கட்டணும்ல. நேரம் வரட்டும் இருங்க அண்ணா, அப்ப உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆனா இப்போதைக்கு முக்கியமான விஷயம், இப்ப நாம அந்த ரிஷிகா நாகினியோட எல்லா சக்திகளையும் பறிக்கணும். பிரபு, கருட தேவர அந்த ரிஷிகா நாகினி தான் கண்டிப்பா சிறை பிடிச்சிருக்கணும் கண்ணா. கருட தேவரி, அந்த ரிஷிகா நாகினி கிட்ட இருந்து அந்த மணியை எப்படி பறிக்கிறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஆமா பிரபு, அந்த நாகினி மணிய அவளுடைய நெத்தி பொட்டுல வச்சிருக்கா. அந்த மணியை அவகிட்ட இருந்து பறிக்க நமக்கு அந்த நாகினியோடைய திரிசூலம் தேவைப்படும். ஆனா அந்த திரிசூலம் எப்படி நம்ம கைக்கு வரும் கருட தேவரே? அது எனக்கு தெரியாது பிரபு. இந்த விஷயத்தை பத்தி அந்த நாகினியை தவிர வர யாருக்குமே தெரியாது. அந்த மணியோட தாக்கம் முடியறதுக்கு முன்னாடி பிருந்தாவன வாசிகளை நம்ம காப்பாத்தியே ஆகணும். இல்லனா மறுபடியும் அவங்களால மனுஷங்களா மாற முடியாது. அத்தை, இப்ப எனக்கும் ரொம்ப பதட்டமா இருக்கு. இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும். போதும் ராதா, இதுக்கு மேல நாம இங்க அமைதியா இருக்க முடியாது. நாம அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும். வா, அவங்கள போய் தேடலாம். யார் நீ? உன்னுடைய மரணம். ராதா, இங்க இருக்க வேண்டாம், போடு. காப்பாத்துங்க, யாராவது எங்களை காப்பாத்துங்க. கிருஷ்ண எங்க? அவனை இங்க கூப்பிடு. அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உன்கிட்ட நான் அதை சொல்ல மாட்டேன். சாக கூட தயாரா இருக்கும். எங்களால அவனை இங்க கூப்பிட முடியாது. நிச்சயமா நீங்க சாகதான் போறீங்க. அந்த கிருஷ்ணனும் தான். நீங்க எல்லாரும் ஒன்னா செத்து போவீங்கன்னு நினைச்சேன். குறைஞ்சபட்சம் சாகறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? அண்ணா, அந்த ரிஷிகா நாகத்தோட சட்டை கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஏன்னா அண்ணா, அவ நடந்துக்கிற விதத்தை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ கெட்ட சர்ப்பங்கள் மாதிரியே நேரத்துக்கு முன்னாடியே தோலை உரிக்கிறவ மாதிரி தான் தெரியுது.
நண்பர்களே, அந்த மணியோட ஒலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய குறைய நம்மளோட பாதி உடல் இப்ப பாறையா மாறிடுச்சு. அண்ணா, இதுதான் அந்த ரிஷிகா நாகத்தோட தோல். இப்ப இதுதான் நம்மள அந்த திரிசூலத்துக்கிட்ட கொண்டு போகும். ஆமா கண்ணா, ஆனா ஞாபகம் இருக்கட்டும், இப்ப நம்ம கிட்ட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. பிரபு, அந்த ரிஷிகா நாகினி கிட்ட ஒரு மாய நகரம் இருக்கு. அங்க ரிஷிகா நாகினியோட சக்தியை தவிர வேற எந்த சக்தியுமே வேலை செய்யாது. அந்த ரகசியமான நகரத்துக்கு போறதுக்கான வழி இந்த காட்டுக்குள்ள தான் இருக்கு. இந்த காட்டுக்குள்ள ஒரு கதவு இருக்கு. அந்த கதவு எங்க, எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. அண்ணா, வழி கிடைச்சிடுச்சு. கண்ணா, இந்த மரத்தை பார்க்க பெருசாதான் இருக்கு, ஆனா இங்க எங்கேயுமே கதவுகள் இல்லையே. ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. எங்களை காப்பாத்துங்க பிரபு, எங்களை காப்பாத்துங்க. ஸ்ரீஹரி, இந்த மாதிரியான ஆபத்தான நேரத்துல நீங்களும் எங்களை கைவிட்டுட்டீங்களா? இப்போ நீங்க தான் எங்களுக்கு உதவி செஞ்சாகணும். நந்தராஜரே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம முழுமையா பாறையா மாற போறோம். இல்ல நண்பா, யாருமே நம்பிக்கையை இழக்காதீங்க. ஸ்ரீஹரி எப்பவும் நம்மளை கைவிட மாட்டாரு. ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. கண்ணா, நாம வேற எங்கேயாவது போய் கதவை தேடலாம். அண்ணா, ஒருவேளை இந்த நகரம் அந்த ரிஷிகா நாகினியோடதுன்னா அவளுக்கு கண்டிப்பா கதவுக்கான வழி தெரிஞ்சிருக்கணும். ஆனா அந்த ரிஷிகா நாகினி நமக்கு எப்படி வழி சொல்லுவா கண்ணா? வாங்க அண்ணா. கண்ணா, இங்க இருக்கிற இத்தனை நாகங்களுக்கு நடுவுல நாம அந்த திரிசூலத்தை எப்படி தேடுறது? அண்ணா, இந்த விஷயத்தை நாம ரொம்ப அமைதியா பண்ணணும். ஏன்னா யாராவது நம்மள பாத்துட்டாங்கன்னா நாம அப்புறம் இங்கேயே மாட்டிப்போம். வாங்க. கிருஷ்ணா, எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? என் முன்னாடி வா. இன்னைக்கு என்னோட தாக்குதல்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. இல்ல, என்னோட மகனை நீ எதுவும் செஞ்சிடாத. ஸ்ரீஹரி, என்னோட மகனை நீங்க தான் காப்பாத்தணும். அங்க
அனுப்புனாங்க. அவங்களோட இந்த தோலை கொடுத்து அனுப்புனாங்க. ஆமா, அவங்களுக்கு இப்ப இந்த திரிசூலம் தேவைப்படுது. அவங்க அவங்களுடைய மணியை வெளியே எடுக்கணுமா? நீ போய் சொல்ற பாலகா. அந்த திரிசூலம் இது இல்ல. கண்ணா, என்னோட சக்திகள் எதுவும் இங்க வேலை செய்ய மாட்டேங்குது. இது மாய நகரம். இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு அண்ணா. ஓடுங்க, நாம இந்த திரிசூலத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அண்ணா ஓடுங்க. அண்ணா, இந்த தடவை அந்த திரிசூலம் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிடும். ஆனா அது எப்படி கண்ணா? ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. இந்த மணிகளோட ஒளி குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸ்ரீஹரி வாழ்க. இங்க என்ன நடக்குது? நம்மளால தப்பிக்கவே முடியாதா? ஸ்ரீஹரி வாழ்க, ஸ்ரீஹரி வாழ்க. அநேகமா அந்த கிருஷ்ண இந்த காட்டுக்குள்ளதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவ எங்க இருந்தாலும் சரி, அவனை நான் கண்டுபிடிச்சிருவேன். கிருஷ்ணா, இல்ல, நீ என்னோட குழந்தைகளை உன் கேடயமா பயன்படுத்த முடியாது. ஆனா நீ என்னோட பிருந்தாவன மக்களை இப்ப துன்பப்படுத்திட்டு இருக்கியே. நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க. ஏன்னா இது வரைக்கும் நான் இவங்களுக்கு எந்த காயமும் ஏற்படுத்தல. நீ எப்படி இவங்களை கண்டுபிடிச்ச? இவங்க என்னோட மாய நகரத்துல இருந்தாங்க. எலினா ஓடுதான் செய்யும். இதுல இப்படி வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? எலி எங்க ஓடினாலும் திரும்ப அது வந்துதான் ஆகணும். உங்களோட புல்லாங்குழல் சத்தத்தை கேட்டு இது திரும்ப வந்துடுச்சு. எங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்க சொல்லி தரீங்களா? அப்புறம் எலிகளை பிடிக்க எங்களுக்கு சுலபமா இருக்கும். ஆமா, கண்டிப்பா குழந்தைகளா. நான் உங்களுக்கு புல்லாங்குழல் வாசிக்க கண்டிப்பா கத்து தரேன். ஆமா, நீங்க யாரு? நான் உங்களுடைய மாமா. நான் பிருந்தாவனத்துல இருந்து வந்திருக்கேன். உங்க அம்மாவை சந்திக்க வந்திருக்கேன். ஆனா அம்மா ஏதோ ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க மாமா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாம அவங்கள இங்கேயே கூப்பிட்டுடலாம். அப்புறம் அவங்க குரலை கேட்டு நீயும் இங்க வந்துட்ட. குழந்தைகளா, இப்ப உங்க அம்மா கிட்ட போங்க. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நாங்க உங்க நெத்தில இருக்கிற அந்த மணியை எடுத்தா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு மாமா சொன்னாரு. மறுபடியும் சூழ்ச்சி பண்ணிட்டியா கிருஷ்ணா? கண்ணா, இந்த மணியை அந்த திரிசூலத்தால தானே எடுக்க முடியும்னு சொன்னாங்க. ரிஷிகாவோட ஒவ்வொரு குழந்தையோட கையிலையும் பாதி பாதி திரிசூலம் இருந்தது. அத பார்த்ததும் இவங்க கையால தான் அந்த மணியை எடுக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா.
நீ என்னோட குழந்தைகள் கிட்ட ஏதேதோ சொல்லி ஏமாத்தி நாகமணியை பறிச்சுட்ட. என்ன இருந்தாலும் உன்னோட பிருந்தாவன வாசிகளை உன்னால காப்பாத்த முடியாது கிருஷ்ணா. நீங்களா என் வழியை விட்டு விலகிடுங்க. இந்த கிருஷ்ணனுக்கு அவன் பண்ண காரியத்துக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். தாத்தாவா? ரிஷிகா நாகினியே, நீ ஏன் என்ன தாத்தான்னு கூப்பிடுற? ஆமா, நீங்க தான் என்னோட தாத்தா. அப்புறம் எதுக்காக நீ கண்ணனை கொல்ல வந்திருக்க? இது லக்ஷ்மண ரூபத்துல நீங்க இந்திரஜித்தை வதம் பண்ணப்போ நடந்த ஒரு விஷயம். என்னங்க, நானும் உங்களோடவே இந்த நெருப்புல எரிஞ்சு பஸ்மமாக போறேன். என் அப்பா அம்மா 2 பேரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. யாரால இதெல்லாம் நடந்ததோ அவங்கள பழி வாங்காம விட மாட்டேன். நான் உங்களோட மகள் சுலோக்ஷனா மற்றும் இந்திரஜித்தோட மகள். என்னோட அப்பா அம்மாவை கொன்னதுக்காக நான் ஸ்ரீஹரிய பழி வாங்கியே தீருவேன். தாத்தா, நீங்க என்னோட வழியை விட்டு விலகி போங்க. ராமர் காலத்துல நீங்க லக்ஷ்மணனா அவதரிச்சு உங்க மகளோட குங்குமத்தைய அழிச்சிட்டீங்க. இப்போ என் வழியில குறுக்க வந்து ஸ்ரீஹரிய காப்பாத்துறீங்களா? தாத்தா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம சுய விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டதுதான் நம்மளோட தர்மம். என்னோட தர்மத்தை காப்பாத்த இத நான் செஞ்சுதான் ஆகணும். உன்னுடைய அம்மாவே என்ன மன்னிச்சதுக்கு அப்புறம் நீ எதுக்காக மனசுல இப்படி விஷத்தோட இன்னும் சுத்திட்டு இருக்க? தேவி சுலோச்சனா, நான் ஒரு குற்றவாளி. என்ன மன்னிச்சிருங்க. பிரபு, தர்மத்தை நிலைநாட்ட உங்களுக்கு எது சரின்னு பட்டதோ அதை தான் பண்ணிருக்கீங்க. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் பிரபு. என் கணவரோட சடலத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. நான் அவருக்கு இறுதி சடங்கு பண்ண விரும்புறேன். என் கணவரோட இறுதி சடங்கு நல்லபடியா நடந்து முடிஞ்சா நான் உங்களை மன்னிச்சிட்டதா அர்த்தம் பிரபு. கண்டிப்பா தேவி சுலோச்சனா. உங்களோட பராக்கிரம கணவரான இந்திரஜித்தோட சடலம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படும். அப்புறம் இத கேளு ரிஷிகா, நான் உன்னோட அப்பாவை கொல்ல வேண்டியதா இருந்தது. ஏன்னா அவரு அந்த அதர்மக்காரன் ராவணனோட இருந்தாரு. அதுல எனக்கும் வருத்தமா தான் இருந்தது. ஆனா எனக்கு எந்த ஒரு உறவும் தர்மத்தை விட பெருசு இல்ல. அதுக்கப்புறம் என்னோட மகள் சுலக்ஷனுக்கு கொடுத்த வாக்கின்படி ஸ்ரீஹரியும் உன் அப்பாவோட சடலத்தை உன் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. உன் அம்மாவோட வேண்டுதலை அவர் மதிச்சிருக்காரு. ஒரு குழந்தை கிட்ட இருந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மாவை பறிக்கிற இந்த தர்மத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் அம்மா வேணா உன்னை மன்னிச்சிருக்கலாம், ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். தர்மத்துக்காக தியாகம் பண்ணணும். ஒருத்தங்களால தியாகம் பண்ண முடியலன்னா அவங்க அதர்ம பாதையில போயிடுவாங்க. அப்படி நீயும் அதர்ம வழியை தேர்ந்தெடுத்தனா அப்புறம் உன்னுடைய அழிவு உன்னுடைய தாத்தா கையாலேயே ஏற்படும். ஆனா இதனால உன்னோட 2 குழந்தைகளும் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உன் குழந்தைகளோட மனசுலயும் பல வருஷங்களுக்கு பழிவாங்கணுங்கிற நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். என்ன கேட்டேன்னா உன்னுடைய பழிவாங்கும் நோக்கத்தை நீ இங்கேயே விட்டுட்டு போயிடு. கோபம் மற்றும் பழிவாங்குதலால எதுவும் கிடைக்காது ரிஷிகா. உன்னோட குழந்தைகளும் உனக்கு அப்புறம் உன்ன மாதிரியே பழிவாங்கணுங்கிற எண்ணத்தோட வாழ்ந்துட்டு இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? எதுக்காக உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில இந்த சுமையை தூக்கி வைக்கிற?
வாழ்க்கை பழி வாங்குறதுக்காக வாழ்றது இல்ல, அன்புக்காக வாழ்றது. அவங்கள நிம்மதியா வாழ விடு. அவங்க 2 பேருக்கும் நீ தேவை ரிஷிகா. நான் குழப்பத்துல இருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ஸ்ரீஹரி. என் குழந்தைகளோட வாழ்க்கையில என்னால விளையாட முடியாது, நான் வாழணும். நான் உன்னை விடுவிச்சிட்டேன். இப்ப நீயும் என்னுடைய பிருந்தாவன வாசிகளை உன்னுடைய பிடியில இருந்து விடுவிச்சு இந்த பிரச்சனைய நிரந்தரமா தீர்த்திடு. ஸ்ரீஹரி வாழ்க. நாம பழைய மாதிரி ஆயிட்டோம். ஸ்ரீஹரி உங்களுக்கு ரொம்பவே நன்றி. ஸ்ரீஹரி வாழ்க. ஸ்ரீஹரி வாழ்க. ராதா, நன்றி பிரபு, நன்றி. கண்ணா, எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீ ஏன் என்ன ரிஷிகா முன்னாடி என் உண்மையான தோற்றத்துல போக சொல்லல? ஏன்னா அண்ணா, இந்த மணி அவன் நெத்தியில இருக்கிற வரைக்கும் அவளால உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. கூடவே நாம சொல்ற விஷயத்த அவன் நம்பி இருக்கவும் மாட்டா. ஆனா இது என்னமோ எனக்கான சோதனைன்னு சொன்னியே கண்ணா. இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா கண்ணா? ராதாவோட அப்பா அம்மாவுக்கு இந்த விஷயம் நடந்த உடனே எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிடுச்சு. அந்த ரிஷிகா வேற யாரும் இல்ல, உங்க பேத்தின்னு தெரிஞ்சிடுச்சு. நீ சிறந்தவன். இவ்வளவு சுலபமா நீ இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வந்துட்ட. நண்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு சூரியன் தெற்குல இருந்து வடக்கு பக்கமா இடம் மாறி இருக்காரு. இன்னைக்கு நடக்கிற இந்த பண்டிகை திருநாள் ரொம்பவே நல்ல நாளா கருதப்படுது. உங்க எல்லாருக்குமே எல்லா சுகங்களும் சௌகரியங்களும் கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். யசோதா, ஓம் சூரிய தேவாய நமஹ. மதுமங்கள், நந்தராஜர் நம்ம எல்லாரையும் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ண, இங்க இருந்து நேரா அங்க போயிரு. நான் வேலையை முடிச்சோன்னா அங்க வந்துடுறேன். சரியா? சரிங்கப்பா. ம். அட, ஏதோ முகமூடி மாதிரி இருக்கு. சரியா, எடுத்துப்போம். இத மதுமங்கள் கிட்ட கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவான். ரொம்ப அழகான முகமூடி தான். இத நம்ம போட்டு பார்க்கலாம். சூரிய தேவரே, ஒவ்வொரு ஜென்மத்திலையும்
கண்ணனே எங்களுக்கு மகனா பிறக்கணும். எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நீங்க தான் அருள் புரியணும். என்ன நடக்குது கண்ணா? இன்னைக்கு அம்மாவும் மேல ரொம்ப அதிகமாவே அன்பு பொழியறாங்க. எனக்கும் அப்பா அம்மாக்கும் இருக்கிற உறவு நீண்ட காலத்து உறவு. இந்த உறவு இந்த ஜென்மத்தோடது மட்டும் இல்லன்னா அப்ப எந்த ஜென்மத்தோட உறவு கண்ணா? உங்க தவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் வாசுதுரோனா. கேளுங்க, உங்களுக்கு என்ன வரம் வேணும்? பிரபு, ஸ்ரீஹரி எப்ப மனித அவதாரம் எடுத்தாலும் அவருக்கு அப்பா அம்மாவா இருக்கிற பாக்கியம் எங்களுக்கே கிடைக்கட்டும். இந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்க பிரபு. அப்படியே ஆகட்டும். அண்ணா, அப்பா போன ஜென்மத்துல வாசுத்ரோணரா இருந்தாரு. அம்மா அவருடைய மனைவி தாராவா இருந்தாங்க. அப்புறம் இந்த ஜென்மத்துல ரிச்ச மண்டலத்துல சுமக்கன்ற கோபாலருக்கு மனைவியான படலாதேவிக்கு மகளா பிறந்தாங்க அண்ணா. அப்பாவும் அதே மாதிரி மறு ஜென்மம் எடுத்திருந்தாரு. இப்போ பிரம்மதேவரோட வரம்படி நான் அவங்களோட மகன் ஆயிட்டேன். கம்சன் மாமா என்னமோ என்ன சிறையில பூட்டி வச்சிருந்தாரு. ஆனா விதி வேற ஒண்ணு முடிவு பண்ணிருந்தது. வர்ற வழியில யமுனை நதி கூட என்ன பார்க்க ரொம்ப ஆவலா இருந்தது. அப்புறம் அண்ணா, நீங்களும் கூட வந்திருந்தீங்களே. கோகுலத்துக்கு வந்ததும் கால ஓட்டமும் நின்னுடுச்சு. என்ன மன்னிச்சிருங்க தேவி யசோதா. கடவுள் ஏதோ ஒரு பெரிய காரணத்துக்காக இந்த விளையாட்டை விளையாடுறாரு. எப்படி அவரு என்னையும் தேவகியையும் தேர்ந்தெடுத்தாரோ அதே மாதிரி தான் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காரு. நான் என்னோட மகனை உங்ககிட்ட விட்டுட்டு போறேன். அதுக்கு பதிலா உங்களோட மகளை எடுத்துட்டு போறேன்னு உங்களுக்கு எப்பவுமே தெரிய வராது. இப்படிதான் நான் வாசுதேவர் மற்றும் தேவகியின் மகனா இருந்தும் நந்தராஜன் மற்றும் யசோதா அன்னையின் மகனாவும் அழைக்கப்படுறேன். அது சரி, அதனாலதான் அப்பாவும் அம்மாவும் உன் மேல அன்பு பொழியறாங்களா? அவங்களோட அதீத பக்தி தான் இந்த அன்பு மழைக்கான காரணமா கண்ணா? நீ சொல்றது சரிதான். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க பாருங்க, நெருப்பு. வேலையை சீக்கிரம். நம்ம வயல்கள்லாம் நெருப்புல அழிய போகுது. நண்பர்களே, அங்க பாருங்க. அட, இது நம்ம மதுமங்களோட அப்பாவாச்சே. இவருக்கு இப்ப என்ன ஆச்சு? எதுக்காக எல்லா வயலையும் எரிச்சாரு? நண்பர்களே, நாம அவரை தடுத்தாகணும். இல்லைன்னா இவர் இங்க இருக்கிற எல்லா வயலையும் அழிச்சிடுவாரு. இவரை பாக்குறதுக்கு அசுரன் மாதிரி தெரியுது. நண்பர்களே, இங்க இருந்து ஓடி இருங்க. எல்லாரும் ஓடுங்க. இந்த இது உனக்குதான்.
இந்தா. யசோதா, ஆ? அங்க பாரு, குரு மகாத்மாச்சாரியார் இங்க வந்துகிட்டு இருக்காரு. வாழ்க வளமுடன். ஆச்சாரியாரே, இந்த மகர சங்கராந்தி சுபதினத்தன்னைக்கு இந்த பிருந்தாவனத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க 2 பேரோட எல்லா ஆசையும் நிறைவேறட்டும். இந்த நாள்ல நீங்க தானம் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க எனக்கு தானம் பண்ணணும். இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். எனக்கு தானமா இது இல்ல. எனக்கு தானமா உங்க மகன் கிருஷ்ணன் தான் வேணும். தானம் கொடுக்கறேன்னு கர்வப்பட்டீங்க. ஆனா எனக்கு என்ன தானம் வேணும்னு கேட்டதும் எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? இல்ல ஆச்சாரியாரே, அப்படிலாம் எதுவும் இல்ல. எங்களோட கண்ணனை நான் இந்த நிமிஷத்துல இருந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே எங்களோட கண்ணன் உங்களோட சொத்து. என்னங்க? வா கிருஷ்ணா. கண்ணா, அம்மா, அண்ணா. கண்ணா கண்ணா. ஆச்சாரியாரே, 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 என்னோட எல்லா ஆசைகளும் நிறைவேறணும்னு என்னை இப்பதான் நீங்க ஆசீர்வதிச்சீங்க. இப்போ எனக்கு வெறும் ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. என் கண்ணை என்னை விட்டு எப்பவும் பெரிய கூடாது. நான் என் மகன் கூட இல்லாம ஒரு நொடி கூட வாழ முடியாது. என்ன மன்னிச்சிருங்க ஆச்சாரியாரே. ஆனா ஒரு தாயோட உணர்வுகளை புரிஞ்சுக்கோங்க. அப்படியே ஆகட்டும். நான் உங்க 2 பேரையும் சோதிச்சுதான் பார்த்தேன். இந்த நல்ல நாள்ல உங்ககிட்ட இருந்து கிருஷ்ணனை பறிக்கிற பாவத்தை என்னால எப்படி செய்ய முடியும்? நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த ஜென்மத்திலையும் நீங்க 2 பேரும் கிருஷ்ணனுக்கு அப்பா அம்மாவா இருப்பீங்க. மொத்த பிருந்தாவனத்துக்கும் ஸ்ரீஹரியோட அருள் இருந்துகிட்டே இருக்கும். சரி, நான் இப்ப புறப்படுறேன். வழி தந்ததுக்கு என்ன மன்னிச்சிடுங்க அம்மா. ஆனா என்ன பண்றது, நானும் உங்க வயித்துல தான் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். இது என்ன முகமூடி? பசங்க யாராவது மறந்து இங்க விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
இது ரொம்ப விசித்திரமான முகமூடியா இருக்கே. இன்னைக்கு கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச லட்டுவை நான் தான் முதல்ல கொடுக்க போறேன். இல்ல இன்னைக்கு கண்ணன் என்னோட கையால தான் லட்டு சாப்பிட போறான். யாரும் சண்டை போடாதீங்க. இன்னைக்கு கண்ணன் என் கையால தான் லட்டு சாப்பிட போறான். இல்ல, இன்னைக்கு கண்ணன் என் கையால தான் லட்டு சாப்பிட போறான். நான் தான் கொடுப்பேன். இல்ல, கண்ணன் என் கையால தான் லட்டு சாப்பிடுவான். இல்ல நான் தான் கொடுப்பேன். இல்ல, நான் தான் கொடுப்பேன். நான் தான் கண்ணனுக்கு லட்டு கொடுப்பேன். இருங்க ஏன் எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க எல்லாரையுமே பிடிக்கும். கண்ணா, நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எல்லாரையும் பிடிக்கும்னா என்ன அர்த்தம்? யாரை உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் உனக்கு முதல்ல லட்டு கொடுக்கிற உரிமை இருக்கு. அப்படியா? அப்ப அதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனா கண்ணா, அதை எப்படி பண்றது? ஒரு வழி இருக்கு. என்ன வழி கண்ணா? இப்ப உங்கள யாரு இந்த பானையை உடைக்கிறீங்களோ அவங்க தான் முதல்ல எனக்கு எல்லா லட்டுக்களையும் ஊட்டி விட போறீங்க. ராதா, இப்ப உன்னோட முறை. ராதா, உனக்கு என் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு பார்க்கலாம். பாத்துட்டே இருங்க. நம்மள மாதிரியே ராதாவால பானையை உடைக்க முடியாது. நான் பானையை உடைச்சிட்டேன். முகமூடியா? பிரமாதம் ராதா. ராதா, இப்ப எல்லாருக்கும் முன்னாடி நீயே முதல்ல எனக்கு லட்டு கொடு. பாத்துக்கோங்க தோழிகளே, நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சு காட்டுவேன். ஏன்னா
ஆனா இந்த வருஷம் என்னை விட உங்க எல்லாரோட உற்பத்தியும் அதிகமா இருக்கு. என்னோட நிலத்துல மட்டும் உற்பத்தி ரொம்பவே குறைவா இருக்கு. அதனால உங்க எல்லாரையும் நான் உயிரோட எரிக்க போறேன். வாங்க நண்பர்களே, இப்ப பசங்களான நம்மளோட முறை. பொங்க அண்ணா, இப்ப நீங்க முதல்ல போய் பானையை உடைச்சு காட்டுங்க. தோழிகளே நில்லுங்க. இது என்ன, நான் கூப்பிடுறத கேட்காத மாதிரி போறாங்க. எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. ராதா, உன் தோழிகள் எல்லாரும் உன் மேல கோபமா இருக்காங்கல்ல? அப்பப்போ போய் அவங்கள சமாதானப்படுத்து. விஷாக்கா, லலிதா, கண்ணா, பலராமா, 2 பேரும் எங்க இருக்கீங்க? கொஞ்சம் உள்ள வாங்க. வரும் அம்மா. அண்ணா, நம்மளோட நண்பர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? வழக்கமா அவங்க நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. ஒருவேளை எல்லாரும் உங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா என்ன? வாங்க அண்ணா, போய் பார்க்கலாம். அண்ணா, நீங்க முன்னாடி போங்க. நான் இந்த பசுவை கொட்டகையில கட்டிட்டு வந்துடுறேன். சுதாமா, உனக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க? சுதாமாக்குள்ள எப்படி இவ்வளவு சக்தி வந்தது? நீ என்ன நினைச்ச மதுமங்கள்? எப்பவும் என்ன ஜெயிச்சு என்ன கேலி பண்ணலான்னு பாத்துட்டு இருந்தியா? என்னோட பலவீனத்தை நீ ரொம்பவே கேலி பண்ணிட்ட. இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். சிரிச்சு சிரிச்சு என் வயிறு ரொம்ப வலிக்குது. சுதாமா, உன்னை கெஞ்சி கேக்குறேன், எங்களை விட்டுடு. சிரிச்சு சிரிச்சு என் உயிரே போற மாதிரி இருக்கு நண்பா சுதாமா. இப்ப நீ இங்கேயே இரு. விஷாக்கா நில்லு. விஷாக்கா, நான் சொல்றத கேளு. விஷாக்கா, விஷாக்கா, உனக்கு என்னாச்சு? கிருஷ்ணா எப்பவுமே உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். நீ கிருஷ்ணா கூட இருக்கும் போதெல்லாம் நான் பேசுறத கிருஷ்ணா கேக்குறதே இல்ல. நானும் கிருஷ்ணனை விரும்புறேன், அதனால நான் இப்போ உன்னை கொல்ல போறேன். அப்புறம் கிருஷ்ணா எனக்கு மட்டும் தான். சொல்றது புரிஞ்சுதா?
கண்ணா, நம்ம நண்பர்கள் எல்லார் வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க யாருமே அவங்களோட வீட்ல இல்ல. அண்ணா, என் மனசுல என்னவோ ஏதோ பிரச்சனை வந்திருக்குமோன்னு தோணுது. என்ன விடு விஷாக்கா. விட மாட்டேன். யாராவது காப்பாத்துங்க. இது என்ன? அது ராதாவோட குரல் மாதிரி இருக்கு. விஷாக்கா, விஷாக்கா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ராதாவை விடு. நான் சொல்றத கேளு. ராதாவை விடு. இப்பதான் நான் உனக்கு தெரியறேன கிருஷ்ணா. ஆனா இவளை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. நான் ராதாவை சும்மா விட மாட்டேன். என்னங்க, என்னங்க, அந்த மாடுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அது என்ன துரத்திக்கிட்டே வருதுங்க. இந்த பிருந்தாவனம் மட்டும் இல்ல, மொத்த உலகமும் அழிய போகுது. அப்புறம் இந்த பூமி அசுரர்களோட உலகமாயிடும். அவங்கள விட்டுடு, இல்லனா சாக தயாராயிடு. முடியாது, இது என்னோட ஆகாரம். நான் இவங்களை விட மாட்டேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.